இந்த சூனியத்தை விட்டு நாங்க எப்படி பாதுகாப்பு பெறுறது? சூனியம் கொண்டு வந்து வச்சிருக்கிறான் அல்லாஹ். முதலாவது அந்த சூனியத்துக்கு அல்லாஹ் நாடினா தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியை கொடுப்பான். தானாவா சக்தி இல்ல, அல்லாஹ்ட குதிரத். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா அந்த சூனியத்துடைய தாக்கம் எங்களுக்கு உண்டாகும். அடுத்தது சூனியத்துடைய சட்டம் என்ன? பெரும் பாவம். அடுத்தது இந்த சூனியத்தை விட்டு எப்படி நாங்க தப்புறது? முதலாவது அத்தமஸ்ஸுகு பில்லாஹ், அத்தமஸ்ஸுகு பில் ஈமானி பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு. அல்லாஹ் ஒழுங்கா நம்பணும். எடுப்புலயே ஓடுறல்ல அந்த வைத்தியரையும் இந்த பரிசாரியும், அந்த பரிசாரி வரை வச்சு சம்பாதிச்சிருவான். ரெண்டாவது காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், ஔராதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுகள்ல பேணுதலா இருக்கும். மூணாவது எங்கட வீடுகள்ல சூரத்துல் பக்ராவை ஓதி வரும். ஏன் இந்த சூனியம் இருக்குதானே, இந்த சூனியத்துடைய அடிப்படை சூனியக்காரர்களுக்கு உதவி செய்யற யார் தெரியுமா? சூனியத்தை பழிக்கிறதுக்கு, சூனியம் வேலை செய்யறதுக்கு, சூனியக்காரர்களுக்கு முழு உதவியாக இருக்கிறது ஷைத்தான்களும் கெட்ட ஜின்கள். ஷைத்தான் சொல்லுமா, தொழுகையை விடு, நோம்ப விடு, அமல் இபாதத்தை விடு. அப்படி இவர் ஒவ்வொன்றா தூரமாக ஷைத்தான்களும் கெட்ட ஜின்களும் இவருக்கு உதவி செய்யும். சூனியம் ஜின்கள் மூலமாகவும் என்ன செய்யற? சூனியத்தை கொண்டு போய் புதைக்கிறது கெட்ட ஜின்கள் மூலமாக. கெட்ட என்ன ஒவ்வொரு பொருட்கள்ல செய்யற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி சீப்புல, உடுப்புல, அதே போல ஓதியுற, அதே போல கெட்ட சைத்தான்களை ஏவியுற, இப்படி பல முறைகள். ஆனா சுருக்கமா சொல்றேன்டா, இது ஒன்றுக்குமே அல்லாஹ்வை தாண்டின சக்தி இல்லை. நாங்க பாதுகாப்பு சூறாக்களை ஓதிக்கொண்டா அல்லாஹ் எந்த சூனியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துருவான். மூணாவது என்ன செய்யணும்? நாங்க வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஃபிரு மினல் பைத் அல்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா. எந்த வீடுகள்ல சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீடுகளை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான். நாலாவது தான் அஜ்வா, ஈச்சம்பழம் சாப்பிடுறது. சவுதியில கசீம் ஒரு ஊர் இருக்குது. கசீம் தான் முழு உலகத்திலையும் அங்கரிக்கிற மாதிரி ஈச்சம்பழம் வேற எங்கேயும். போன வருஷம் கடைசியா சவுதியுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா 200க்கும் மேற்பட்ட வெரைட்டி சவுதியில விளைஞ்சிருக்கு ஈச்சம்பழம். 200 வகையான ஈச்சம்பழம். அதுல ஆக உயர்ந்ததுதான், ஆக பெருமதியானதுதான் அஜ்வா என்ற ஈச்சம்பழம். அதுலயும் அஜ்வத்துல் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வா, அதுக்கு தான் ஆக சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜ்வத்து மினல் ஜன்னah. அஜ்வா இருக்குதே, இது உலகத்து பழம் இல்லை, இது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் இறக்கின பழம். சொன்னாங்க, மன் தஸப்பஹ குல்ல யௌமின் 7 தமராத்தின். சொன்னாங்க, அஜ்வத்தன், யார் ஒவ்வொரு நாள் காலையில அஜ்வா ஈச்சம்பழம் 7 சாப்பிடுவாரோ, லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌம் சும்முன் வலா சிஹ்ருன். அவருக்கு எந்த விஷமும் தீண்டாது, எந்த சூனியமும் ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 7 அஜ்வா சாப்பிட்டு வந்தா யார் எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்யறாது? எங்களை ஒன்றும் செய்யறாது. நாகப்பாம்பு கொத்தினாலும் எங்கள் உடம்புல என்ன செய்யாது? விஷம் ஏறாது. புகாரியுடைய ஹதீஸ். நம்பிக்கையோட சாப்பிடுவோம், நம்பிக்கையோட சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு இஸ்லாத்துல, யாரையும் தேடி போக தேவையில்லை. அல்லாஹ் வச்சிருக்கிறான் மருந்து. முறையா செய்யறவங்க இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதல்கள், சூனியத்துக்கு என்ன செய்யற? சிலவங்க மருந்து கேட்கறதுக்கு அங்க ஆமது ரூட்ட போறோம், பூசாரி கிட்ட போற. பச்சை ஷிர்க், ஹராம், பெரும்பாவம், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பாவம். எல்லாத்துக்கும் முறை இங்க காட்டப்பட்டிருக்கு. உலமாக்கள் அணுகி விளக்கத்தை கேட்கணும். இப்படி ஒன்று இருக்குது பிரச்சனை, என்ன செய்யறது? எடுத்தெடுப்புல கோயிலுக்கு போகணும், போய் தங்கவாமத்திலே வைக்கிறது, மாம்பாக்குறது. அவனே அல்லாஹ்வோட தூரமானவன், அல்லாஹ்வோட உதவி இல்லாதவன். அவன் எப்படி உனக்கு வைத்தியம் செய்வான்? இல்லையா? அவர்கிட்ட போனா தான் யாரோ சொல்லிட்டான், அவர்கிட்ட பண்ண விஷயம் நடக்குது. இது அல்லாஹ் எவ்வளவு கோவப்படுற விஷயம். எல்லா வழியும் காட்டி தரப்பட்டிருக்குது. ஆறாவது சொன்னாங்க, ஆறாவது விளக்கம் ஆறாவது வழிமுறை சூனியக்காரர்களுக்கு என்ன? சூனியத்தை வெற்றதுக்கு சூனியக்காரன் போற, சூனியத்தை வெற்றதுக்கு சூனியக்காரன் போறது, அவனுக்கு சல்லியை கொடுத்து சூனியத்தை அவர்களுக்கு செஞ்சவங்களுக்கு எதிராக திருப்புறது. எங்களுக்கு செய்யப்பட்ட சூனியத்தை எங்களுக்கு இல்லாமல் ஆக்குறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அவன் சூனியம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு எதிராக நாங்க திருப்பையில, அதுக்கு அனுமதி இல்லை. ஆறாவது ஏழாவது அர்ருக்யத்து ஷர்இய்யா. இஸ்லாத்துல, குர்ஆன்ல, சுன்னத்தான ஹதீஸ்கள்ல எங்களுக்கு பாதுகாப்பு துஆக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறாங்க.
அந்த துஆக்களை நாங்க என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக ஓதி வரோம். அந்த துஆக்கள் ஓதுவதன் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படும்? எல்லா சூனியத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்த்த துஆ. ஓதி வாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு கேட்டு எழுதி எடுங்க. ஓதி வாங்க, ஒரு 2-3 துஆக்களை மட்டும் நான் சொல்லி தரேன், நேரம் போகுது. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்த்த துஆ தான் பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுதீக வல்லாஹு யஷ்ஃபீக. இந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதினார். பவர்ஃபுல்லான துஆ. இன்னொன்று இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. இப்னு ஆபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த நோய் வர்க்கம் வந்தாலும், சூனியம் மட்டும் இல்ல, எந்த நோய் வந்தாலும் ஓதணும் பிஸ்மில்லாஹில் கரீம் அஊது பில்லாஹில் அதீம் மின் ஷர்ரி குல்லி இர்கின் நஆர் வ மின் ஷர்ரி ஹர்ரின் நார். இர்குன் நஆர்ண்டா உடைக்கக்கூடிய நரம்பு. நான் விளக்கம் சொல்லல, துஆ மட்டும் சொல்லி தரேன்னா நேரம் போகுது. அடுத்தது இன்னும் ஒரு துஆ சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு ஒரு நோயாளி கிட்ட வந்து, எந்த நோயா இருந்தாலும் சரி, எந்த நோயா நம்பிக்கையா ஓதணும், வந்து ஓதுவாரோ என்ன வார்த்தை? அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக. 7 தரம் அந்த நோயாளிட மேல கையை வச்சு வருத்தம் வந்த இடத்துல அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐயஷ்ஃபியக என்று ஓதினா மௌத்த தவிர மற்ற எல்லா நோயும் குணமாயிரும். நபியுடைய வார்த்தை. அபூ தாவூத்ல, திர்மிதியில, நசாயில வருது. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு நோயாளி கிட்ட வந்தா, எந்த நோயா இருந்தாலும் சரி, ஓதுவாங்களாம் அல்ஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த. இந்த துஆ ஓதினா நோய் குணமாயிருமாம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் நபியுடைய பேர பிள்ளைகள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள். நபியை பார்த்தா அவங்கள பார்க்க தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலயே இருப்பாங்க. அடிக்கடி ஓதி பார்ப்பாங்களாம், பாதுகாப்பு ஓதுவாங்களாம். உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனில் லாமா. புகாரில வருது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லி தந்தாங்க, பிஸ்மில்லாஹ் அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹ் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ ஃபீ ரிவாயத்தி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இத போல இன்னும் நிறைய துஆக்கள் இருக்குது. இந்த துஆக்களை நாங்க ஓதி வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை விட்டும் பாதுகாப்பான்.